உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே வெள்ளம்பள்ளம் கிராமத்தில் 7 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட தூண்டில் வளைவு மீன்பிடி துறைமுக பணியை முடிக்கவில்லை என கண்டித்து மீனவர்கள் கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். லெனின், வணக்கம். எத்தனை மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கு? நிச்சயமாக பிரியங்கா, நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு மீன்பிடி துறைமுகம் மற்றும் சாலை பணிகள் துவங்கப்பட்டது. திட்டம் துவங்கப்பட்டு 7 ஆண்டுகளாகியும் பணிகள் இன்னும் முடியாமல் அப்படியே உள்ளது. மேலும் அரசு இப்பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து பணியை முடிக்காததை கண்டித்தும் வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி, புஷ்பவனம், நாலுவேதுபதிவு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவ கிராம மக்கள், பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கையில் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். இந்த திட்டத்திற்கு அரசு நிதி ஒதுக்க வேண்டும், பாதியில் இருக்கும் துறைமுக பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி தற்போது முழக்கங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். துறைமுக பணிகள் முடிக்கப்படாத காரணத்தால் மழை மற்றும் பேரிடர் காலங்களில் தொழில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் இதனால் இப்பகுதியில் வர்த்தகம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் அவர்களுக்கு தங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்றால் தினந்தோறும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களை காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தற்போது அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இப்பகுதி தற்போது ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.